வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக ஜனனி மேம் அவர்கள், ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து கேட்ட ஒரு கேள்வி ஒன்று. ஸோ ஏன் ஜனனி அவர்களுக்கு மட்டும் அப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்லலாம், அது சதியா இல்லை உண்மையிலேயே அது அப்படி நடந்துச்சா? ஸோ அப்படியான விடயங்கள் வந்து இப்போ நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, நம்ம அது என்ன விடயம் அப்படின்னு பார்க்கலாம். இனிமேல் இப்படியான தவறுகளோ இல்லை மிஸ்டேக்குகளோ 2-3 இல்லை ஸோ நடக்காமல் இருப்பதற்கு இது வந்து ஒரு வழியாக இருக்கும் என்பதற்காக ஸோ நம்ம வந்து ஒரு இது ஒன்று, சரிங்களா? எப்படி பார்த்தாலும் அது வந்து எப்படி மிஸ் ஆயிட்டு அப்படின்னு தான் தோணுது. சரி, அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக பிக் பாஸ்ன்றது தான் ஒரு நபரோட வாழ்க்கையை வந்து மாற்றும் அப்படின்ற ஒரு ஷோ. ஒரு 100 நாளில் கண்டிப்பாக அந்த ஷோக்கு போனவர்கள் வந்து அவங்க அனதர் லெவல் போயிடுவாங்க அப்படி என்பது அது உண்மையிலேயே ஜனனி அவர்கள் விடயத்தில், தாமரை அவர்கள் விடயத்தில், லாஸ்லியா அவர்கள் விடயத்தில் பார்க்கக்குள்ளேயே நமக்கு தெரியும். யாருன்னே தெரியாத முகங்கள் பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது. பல பேர் இவங்களை போல வரணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆக்குனது அப்படின்னா அது பிக் பாஸ் என்ற பிளாட்ஃபார்ம். ஆனால் அதையும் தாண்டி இப்போ வந்து ஒரு ஆல்பம் பண்ணால் போதும், பல பேருக்கு பல வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டு கதவை தட்டும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பொண்ணு மாற்றிருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்தது ராஜு அவர்களுடைய படத்தில் இவங்க தான் ஹீரோயின். ஸோ ஜனனி அவர்கள் இல்லை, இவங்க தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி இன்று வந்து படக்குழுவினர் ஹீரோயினை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். அடுத்தது பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பான அப்டேட், சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்களை பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜனனி மேம் அவர்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ். அவங்களுடைய ப்ளஸ் வந்து அவங்களுடைய முகம் வந்து அந்த ஸ்க்ரீனில், அது ஒரு ஃபோனில் நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம்னாலோ இல்லை கேமராவில் எடுத்தோம்னாலோ இல்லை இப்போ பெரிய பெரிய ரெட் கேமரா அப்படின்னு இப்போ படங்கள் எடுக்கிற இதில் எடுத்தோம்னாலும் அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவங்களுடைய முகம் வந்து ஹீரோயின் முகம். பொதுவாக வந்து சினிமா சார்ந்தவர்கள் சொல்லுவார்கள், இவங்க வந்து ஹீரோயின் ரகம், இவங்க வந்து ஹீரோ ரகம், நீ ஹீரோக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன், உன்னோட முகம் அப்படி இல்லைப்பா, நீங்களாம் ஹீரோயினாக வர மாட்டீங்க, உங்களுடைய முகம் அப்படின்னா அது அந்த கேமராவில் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? பொதுவாக இந்த பேச்சுவார்த்தை வந்து சமீபத்தில் ஒரு வாரிசு நடிகர் தன்னை பெரிய ஒரு ஹீரோவா நினைச்சு கொண்டு பேசக்குள்ள அந்த கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த முகம்லாம் ஹீரோ இல்லை அப்படின்னு, அது வந்து அவங்க நக்கல் அடிச்சோ டொரல் பண்ணியோ சொல்றதில்ல. பொதுவாக சினிமா வட்டாரத்தில் அந்த ஒரு இது ஒன்று இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அது ஒரு உண்மைதான், சரிங்களா? ஏன்னா படத்தை அவ்வளோ காசு போட்டு எடுக்கிறவங்க அதை கரெக்டா எடுக்கணும். அப்பதான் அந்த கதையும் சரி அந்த இதுவும் சரி மாபெரும் வெற்றி பெறும், போட்டதை எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்கள் வந்து ஹீரோயின் ரகம், சரிங்களா? பார்த்தோன்னே அடுத்த ஸ்ரீதேவி, அடுத்த அடுத்த அப்படின்ற மாதிரி, அடுத்த ஸ்ரீதேவி, அடுத்த மாதுரி தீக்ஷித் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு எல்லா விதமான இப்போ ஒரு மங்களகரம், ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ், அதே நேரத்தில் மாடர்ன் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய முகமும் சரி அவங்களுடைய திறமையும் சரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு நபர். அண்ட் அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் 2 வருஷம் ஆகிட்டு நினைக்கிறேன் ஆக போகுது. பட் இப்போ வரைக்கும் ஒரு வீடியோ போட்டாங்கன்னா கண்டிப்பாக 1 மில்லியனுக்கு மேலே தான் வியூ. அவங்க கூட சேர்ந்து ஒரு விளம்பரமோ ஒரு ப்ரொமோஷனோ பண்ணால் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு மேக்கப் போட்ட பல பேரோட வாழ்க்கையே மாறி இருக்கு, சரிங்களா? அந்த அளவுக்கு ஜனனி அவர்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபர். இப்போ சோஷியல் மீடியா அதுவும் இந்தியாவில், சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள அண்ட் தளபதி கூட இப்போ ஒரு பிக் பாஸ் போட்டியாளர், தளபதி கூட நடிச்சவங்க, அண்ட் அதே நேரத்தில் அவங்களுக்கு இன்னொரு ஃபேன் பேஸ் அப்படின்னு எக்கச்சக்கமானது இருக்கு. அப்போ அவங்க ஒரு ஆல்பம் பண்றாங்க. இப்போ ஒரு ஆல்பம் ஒரு 4-5 மாசத்துக்கு முதல் ஒரு ஆல்பம் வந்துச்சு, அதை பத்தி பேசுறேன். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் இந்தியாவில் பண்ணது, எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கரியர்ல தான் ஃபர்ஸ்ட் ஆல்பம். அது வந்து 2 லட்சம் வியூவை கூட தாண்டல, 1,88,000 1,88,000 வியூ, சரிங்களா? 6,000 பேர் என்னவோ லைக் பண்ணியிருக்கு. பட் ஜனனி அது வந்து ஒரு பெரிய ஒரு சேனல் வந்து அதை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ ஜனனி அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா ஒரு
7 லட்சம் பேர் இருக்கிறதுல போட்டால் கூட ஒரு மில்லியனுக்கு மேலே வியூ போகும். ஒரு சாதாரண ஒரு 50 செகண்ட் அவங்களுடைய ரீல் கூட அந்த அளவுக்கு போகும். அப்படி இருக்கக்குள்ள இந்த பாட்டு, ஸோ தளபதி கூட நடித்தவங்க, பிக் பாஸ் எல்லாம் ஃபேமஸாக இருந்தவங்க, சோஷியல் மீடியாவில் இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு, அதெல்லாத்தையும் விட ஒரு அழகான பொண்ணு சோஷியல் மீடியாவில் வீடியோ ஒரு ஹீரோயினாக பண்ணக்குள்ள அதோட இம்பாக்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். அதுவும் பல பேருக்கு பிடிச்சவங்க, பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறவங்க அப்படின்னுக்குள்ள அது கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 600-500 கேக்கு அது போயிருக்கணும், சரிங்களா? பட் அது ஏன் போகல அப்படின்னு இருக்கு. ஏன் இந்த டாக் இப்போ வருதுன்னா, கவின் அவர்கள் நடித்த ஸ்டார் படத்தில் 2 ஹீரோயின், அதில் பிரித்தி முகுந்தன் அப்படின்னவங்க ஒரு ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. பட் அந்த படத்தில் வந்து ஓகே இந்த பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னு பல பேர் அதோட விட்டுட்டாங்க. பல பேர் இவங்களை தேட இல்லை. அந்த ஒரு படம் கொடுக்காததை, ஒரு 6 மாத உழைப்பு, 6-7 மாத உழைப்பு, ஒரு படம், ஒரு 3 மணி நேர படம் கொடுக்காதத ஒரு 6 நிமிஷ பாட்டு, ஒரு ஆல்பம் வந்து அவங்களை எங்கேயோ கொண்டு போயிட்டு. பிரித்தி முகுந்தன் அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு 3-4 கிழமைக்கு முதல் ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த ஆசை கூட அப்படின்ற மாதிரி தொடங்கும், நீங்க அடிச்சு பார்க்கலாம் யூடியூப்ல. 4 கிழமையில 24 மில்லியன் வியூ. எங்க பார்த்தாலும் அதைத்தான், அவங்களுடைய முகம்தான். அந்த பொண்ணு நான் சும்மா சொல்லக்கூடாது, அடுத்த சிம்ரன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேற லெவல்ல இருக்காங்க. அழகும் சரி, திறமையும் சரி, வேற லெவல். ஆனா இதெல்லாமே இந்த பாட்டின் மூலம் தான் இந்த பொண்ணு, இப்படி ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, இப்படி ஒரு ஹீரோயின் இருக்காங்கல்ல, யாரப்பா இது ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க அப்படின்றத அந்த ஆல்பம் தான் கொண்டு வந்துச்சு. அந்த படம் வந்து அந்த அளவுக்கு அவ்வளவு கிரெடிட் கொடுக்கல, அவங்களுக்கு பேச படம் இல்லை அவங்க. ஆனா இந்த ஆல்பம் கொண்டு வந்துச்சு, சரிங்களா? இப்போ இந்த ஆல்பத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு எக்கச்சக்கமான பட வாய்ப்புகள் பல மொழிகள் தாண்டி கொஞ்சி கொண்டிருக்கு. எல்லா இளைஞர்களுக்கும் கனவு கண்ணி இப்போ அவங்க தான், சரிங்களா? எல்லார் மொபைல்லையும் அதுதான் ரிங்டோனு, வால்பேப்பர்ஸ்ல அவங்களுடைய முகம்தான். அந்த அளவுக்கு அந்த பாடல் வந்து அவங்களை எங்கேயோ கொண்டு போச்சு. இதுல ஒரு 20% கூட ஜனனி மேம் அவர்களுடைய அந்த ஆல்பம் பாடல் வந்து பண்ணல. அதுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பிக் பாஸ் 6 தமிழ்ல பார்த்துருப்போம். ஜனனி அவர்கள் வந்து எந்தவித ஆயத்தமும் இல்லாம, பிராக்டிஸும் இல்லாம, ஐஸ்வர்யா ராய் அவர்கள் அவங்களுடைய பாடல், குரு படத்தோட பாடலுக்கு ஐஸ்வர்யா ராய் அவர்களே பல மாதங்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதை வந்து பண்ணாங்க. இவங்க எந்தவித பிராக்டிஸுமே இல்லாம ஜஸ்ட் லைக் தட் ஒரு 40 மினிட்ஸுக்குள்ள ரெடி ஆகி பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கும். அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி, முகபாவனைகளும் சரி, அவ்வளவு அழகா இருந்துச்சு. அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணாங்க, சரிங்களா? ஒரு ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஃப்ரீயா விடணும், எந்த பெரிய டைரக்டராக இருந்தா கூட. அதே நேரத்தில் அந்த ஆர்டிஸ்டோட பிளஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஹீரோவை மட்டும்தான் பெருசா காமிக்கணும் அப்படின்னு இல்லாம எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி பண்ணணும். பொதுவா பாடல் அப்படின்னு வரைக்குள்ள தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படம், தளபதி தல அவங்களுடைய படங்களை தவிர்த்து மீதி நடிகர்களோட படங்கள்ல ஹீரோயின் இருக்கக்குள்ள ஹீரோயினை பார்க்கத்தான் பல பேர் வருவாங்க. ஏன்னா பெண்கள் அப்படின்றக்குள்ள அந்த ஒரு பாடல் வரைக்குள்ள அவங்க அந்த பாட்டை வேற லெவல்ல கொண்டு போயிடுவாங்க. அந்த மங்களகரம், அப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அது எல்லாமே வேற லெவல் அந்த பாட்டுக்கு வந்து இன்னும் சுவை ஊட்டும். இது வந்து சில பேருக்கு ஒரு ஈகோவா இருக்கும். ஜனனி அவர்களுடைய அந்த ஆல்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜனனி அவர்கள் வந்து ஒரு நிமிட டிக்டாக் இதுலயே வந்து அவ்வளோ எக்ஸ்பிரஷனை வந்து காமிக்கிறவங்க. அந்த பாடல்ல வந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு இது வந்து இல்லை. அதுக்கு காரணம் அதை வந்து எடுத்தவங்க இல்லை நீங்க இன்னும் நல்லா பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு பண்ண வைக்கலையா, இல்லை என்ன மூட்ல எடுத்தாங்களோ அப்படின்னு எனக்கு தெரியல. அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து பெரியதா விடயமா நான் பார்க்கறது என்னன்னா, இப்போ பிரித்தி முகுந்தன் அவர்களுடைய ஆல்பம், அதோட ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆனால் பெஸ்ட்டு, சரிங்களா? ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து அதை ஷேர் பண்ணுற விதம், அந்த எடிட்டிங் கட்டு, அது 4 விதமாக எடுத்திருப்பாங்க. ஒன்று ஆல்பம் வந்து ஒரிஜினல் இது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆல்பம் எடுக்க முதல் நடந்த இதுகள், அப்புறம் இன்னொன்று வந்து வேற ரெஸ்டில் எடுத்திருப்பாங்க. அப்போ ஒரிஜினல் மட்டுமே வந்து இப்போ யூடியூப்ல இருக்கும், மீதி எல்லாமே வந்து வேற வேற சோஷியல் மீடியாவில் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணி வேற லெவலில் பண்ணிட்டாங்க. அப்படி வந்து இங்கே வந்து பண்ணல. ஏன் பண்ணல தெரியல. இதெல்லாமே அந்த எடுத்தவர்களுடைய பொறுப்பு, சரிங்களா? அதை வந்து பண்ணல. ஸோ அதனாலேயே இப்போ பல பேர் கேட்டாங்க,
ப்ரோ இப்போ ஆல்பம் பண்றவங்க எல்லாரோட இதுவுமே மோஸ்ட்லி இதுக்கு முதல் வந்து சம்யுக்தா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்தாங்க, அந்த ஒரு பாடல் ஒரு ஆல்பம் மூலம் ஃபேமஸ் ஆனாங்க, அதுவும் 10-15 மில்லியன் வியூ. அப்ப இங்க பிக் பாஸுக்குள்ள போன ஒரு போட்டியாளர் தளபதி கூட நடிச்சவங்க ஃபர்ஸ்ட் ஆல்பம் பண்றாங்க, பல பேரால் தேடப்படுகிற ஒருத்தங்க பண்ண ஆல்பத்துக்கு ஏன் வந்து இவ்வளவு தூரம் இன்னும் ஒரு 2 லட்சம் வியூ கூட போகலைன்னா இதுதான் ரீசன். சரிங்களா? ஸோ இனிமேல் ஜனனி மேம் அவர்களுக்கு பொதுவாக இப்போ ஆல்பம்ன்றது ட்ரெண்டிங். ஒரு பாட்டு ஒரு படம் கொடுக்காத சக்சஸை ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜனனி மேம் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஆல்பங்கள் வந்து போகக்கூடும். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு ஆல்பம் ஜனனி மேமுக்கு போக இருந்து அது போகாமல் இன்னொருத்தருக்கு போய் அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு, 20-25 மில்லியன் வியூக்கு கிட்ட போயிருக்கு. சரிங்களா? இது ஒரு 6 மாதத்துக்கு முதல் வந்த அப்டேட். ஸோ கண்டிப்பாக இனி ஜனனி மேம் அவர்களுக்கு போகிற ஆல்பங்களில் வேற லெவலான இதே மாதிரியான சக்சஸ் இப்போ பிரித்தி முகுந்தன் அவர்களுக்கு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு வேற லெவலான சக்சஸ் கிடைக்கணும் என்பதுதான் பல பேரோட விருப்பம், வாழ்த்து. ஸோ இப்போ இந்த விடயங்கள் நடந்தபடியா இந்த டாக் வந்து வந்திருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்கு அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாராலையுமே தேடப்படுற பொண்ணு பிரித்தி முகுந்தன் அவர்கள். ஒரு பாட்டு அந்த பொண்ணை வேற லெவல்ல கொண்டு போச்சு. பல தயாரிப்பாளர்கள் வந்து அவங்களை தேடி கொண்டிருக்காங்க, பல படங்கள் புக் ஆகி கொண்டிருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் ஆக்ட்ரஸ் பிரித்தி முகுந்தன் மேம். சரிங்களா? வெறித்தனமான ஒரு சக்சஸ். சரிங்களா? ரீசெண்ட் டைம்ல நான் பார்த்த வெறித்தனமான சக்சஸ் இதுதான். ஒரு பாட்டுல வந்து நம்ம தலைவர் படம் பார்த்துருக்கோம், அதுல ஒரு பாட்டுல அவர் வந்து வேற எங்கேயோ போயிடுவாரு, படையப்பா படம், அப்புறம் அண்ணாமலை படம். இங்க இந்த பொண்ணு இந்த பாட்டுல எங்கேயோ போயிட்டாங்க. இவ்வளத்துக்கும் அவங்க சில வருடங்கள் படம் நடிக்காம இருந்தாங்க நல்ல கதைக்காக. பட் அந்த படங்கள் கொடுக்காத சக்சஸ் ஒரு பாட்டு கொடுத்துட்டு, இதுதான் லைஃப், நம்மளை எப்ப எங்க தூக்கி விடும்ன்றதே நம்மளுடைய முயற்சிகள்ல தான் இருக்கணுவாங்க. ஸோ பிரித்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது வந்து நம்ம ராஜு அண்ணா அவர்களுடைய படம் பன் பட்டர் ஜாம். ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் நம்ம நினைச்சோம், ஒரு சில தகவல்கள் வந்துச்சு ஜனனி அவர்கள்னு. பட் ஜனனி அவர்கள் இல்லை, ஆதியா பிரசாத் அப்படின்றவங்க தான் ஹீரோயினா இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க. ஸோ ரொம்ப திறமையான ஒரு நபர். அவங்களுடைய சோஷியல் மீடியா பார்த்தேன், அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா ராஜு அண்ணா அண்ட் ஆதியா மேம் அவங்களுடைய ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம வெறித்தனமா வெயிட் பண்றோம். கண்டிப்பா ராஜு அவர்களுக்கு இந்த படம் எப்படி பிக் பாஸ் சீசன் 5 அவருடைய லைஃப்ல ஒரு வேற லெவல்ல கொண்டு போச்சோ, இந்த படமும் வந்து இவங்க 2 பேருக்கும் மாபெரும் சக்சஸ் கொடுக்கணும் என்பது நம்மளுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 8 தமிழ். அதுல வந்து வருகின்ற தகவல்கள் என்ன அப்படின்னா, இந்த வாட்டி வந்து வெளிநாட்டு போட்டியாளர்கள் இருப்பார்கள் அப்படின்னு. ஸோ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சீசன் 3 இலங்கையிலிருந்து லாஸ்ட்லியா தர்ஷன் வந்தாங்க. கண்டிப்பா அதற்காகவே அந்த சீசன் வேற லெவல்ல பேசப்பட்டது, பல பேர் பார்த்தார்கள். சீசன் 6 வந்து ஜனனி அவர்களுக்காக பல பேர் வெளிநாடுகள்ல இருந்து பிக் பாஸ் என்னன்னே தெரியாம பார்த்தாங்க. அது வேற லெவல் கதை. ஸோ இந்த முறையும் அப்படி ஒரு சக்சஸ் பிக் பாஸ் டீமுக்கு தேவை. ஏன்னா சீசன் 7 பயங்கரமான ஒரு தோல்வி. அதனாலேயே இந்த சீசனை சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு வெளிநாட்டு போட்டியாளர்கள் கண்டிப்பா இருப்பார்கள் அப்படி என்பதுதான் தகவல். இலங்கையில இருந்து ஒரு பெண் போட்டியாளர், ஒரு ஆண் போட்டியாளர் அப்படி என்பதுதான் இப்ப வரைக்கும் வருகின்ற அப்டேட். போன வாட்டியே ஒருத்தங்க வர இருந்தாங்க, கடைசி நிமிடத்தில் மாற்றப்பட்டது, அது ஏன்னு தெரியல. பட் இந்த வாட்டி வந்து இலங்கை போட்டியாளர்களை எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதுதான் வருகின்ற அப்டேட். சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.